என்னம்மா காலையில இவ்வளவு ஜாலியா இருக்க? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்ன விஷயம்மா அது? எல்லாம் வனமோகினி படத்தை பத்தி தான். இவ்ளோ நாளா கேள்வியே கேட்காத சுபாஷ் இப்போ மொத்தமா சேர்த்து வச்சு கேக்குறாராம். அப்படியா? ஏமா? அந்த சுபாஷ் இது வரைக்கும் பணத்தை தூக்கி குடுத்து 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 ஷூட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தானா. இப்ப வந்து படத்தை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். படத்தை நாகலிங்கம், கிரிதரன், ராவ் 3 பேரும் பார்க்க போறாங்களாம். உங்களுக்கே தெரியும் அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க, இண்டஸ்ட்ரியில அவங்க யாருன்னு. சாதாரண ஆளுங்க கிடையாது மாமா. அவ்வளோ சீக்கிரமா அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. எப்ப சுபாஷ் இப்படி ஒரு முடிவை எடுத்தானோ அப்பவே கண்டிப்பா படத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்படியாவது படம் அவங்களுக்கு பிடிக்காம போகணுமாமா. அப்பதான் அந்த கையில தூக்கி வச்சுட்டு ஆடுற அந்த பிருத்திவி லூசுக்கு புத்தி வரும். என்னமோ ஆடுறா அவ. ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், அப்படி நடிக்கிறா இப்படி நடிக்கிறா, வேற லெவல்ல இருக்கான்னு குதிக்கிறா மாமா. என்னமோ சினிமாவையே இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி. இந்த படத்தை சுபாஷ் ஊத்தி மூடணும். அப்பத்தான் மாமா எனக்கு நிம்மதி. நீ எதிர்பார்க்கிறது நடக்குமா? ஆமா, எதிரி முகாம் செய்தியெல்லாம் உனக்கு அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கே, எப்படிமா? நடிப்புல அப்டேட் ஆகுறோமோ இல்லையோ, இந்த விஷயங்கள்லாம் விரல் நுனியில இருக்கணும் மாமா. மேடம், ரொம்ப நேரம் ஆகுது. நீ எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. மத்த எல்லாம் ரெடியா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு சார். இவங்க பேர் கயல். வனமோகினி டைட்டில் ரோல் பண்ணிருக்காங்க சார். இவங்க தான் ஹீரோயின். வணக்கம் சார். சார், என் பேர் தினேஷ். நான் இந்த படத்தோட டைரக்டர். சார், பிருத்திவி சார் வந்து மும்பை போயிருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். சொன்னார் சுபாஷ் சொன்னார். தம்பி, யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணீங்க? சார், நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். படத்துக்கு நிறைய அவார்ட் கிடச்சிது சார். அவார்டெல்லாம் இந்த காலத்தில் என்ன தம்பி, மக்கள் கொடுக்கணும் தம்பி. சரி, வாங்க சார். உட்காருங்க சார். தம்பி, எத்தனை நாள்ல படத்தை முடிச்சிங்க? சார், 40 நாள் சார். சுபாஷ் சார் ஒரே லொகேஷன் சொன்னாரு. 40 நாள் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகம்ப்பா. என்ன சார் நான் சொல்றது? ரஜினிகாந்த் படத்தையே 25 நாள்ல முடிச்சாங்கப்பா. நீ என்ன தம்பி? சார், காஃபி சாப்பிட்டு ஆரம்பிச்சிடலாமா சார்? படத்தை ஆரம்பிங்க, அப்புறம் பார்த்து ஆரம்பிங்க. சரி. டேய், சீக்கிரமா ப்ளே பண்ண ஓகேடா, சொல்லிடுறேன். மேடம், வாங்க உட்காருங்க. நீங்க யாருங்க? எங்களை வாழ விடாம தடுக்கிறீங்க? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சா நாங்க எதுக்கு காட்டுக்குள்ள இருக்கோம்? சொல்லுங்க. ஆர்டர் அமைங்க வந்து இந்த மக்களை மிரட்டுறீங்களா? இவங்க எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. என்னடா வேலையெல்லாம் அப்படியே நிக்குது? மாறி மாறி படத்தை பாக்குறாங்க. அன்னைக்கு சுபாஷ் சார் பார்த்தாரு, இன்னைக்கு இவங்க பாக்குறாங்க. திரும்ப எப்ப ஒர்க் ஸ்டார்ட் ஆகுனே தெரியலையே. பக்கத்திலே வச்சுக்க வேண்டிய ஒருத்தி. போராடுவோம் போராடுவோம், அடையாக போராடுவோம், விடமாட்டோம் விடமாட்டோம். Hey, you idiot, stupid, shameless fellow. Don't you have any sense? This is how you jump from the train? Hey, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு நாள்
தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. சார் படம் நான் சுபாஷ் சார் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். தினேஷ், ஆ என்ன மேடம் இவங்களும் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க? தினேஷ் அவங்க நமக்கு பழக்கம் இல்ல. சுபாஷ் சாருக்கு தானே பழக்கம். அவர்கிட்ட தான் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. தினேஷ், நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தேவையில்லாம வரி பண்ணிக்காதீங்க, சரியா? நார்மலா இருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் பிருத்வி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க மேடம். என்னடா சாப்பாடு வந்துச்சா? இன்னும் வரலடா. மணி ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. மேனேஜர் சார், மேனேஜர் சார். சரி சார், ஒரு நிமிஷம். இதை வரேன் சார். சொல்லுங்க சார். சார், ஒர்க் நடக்கல, லேட் ஆகுதுன்னா எப்பயும் எங்களை குறை சொல்வீங்க. இப்ப பாருங்க, நாங்க இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பாடே வரல சார். சாப்பாடு வரலையா சார்? வேலையெல்லாம் அப்படி அப்படியே நிக்குது. டைம் வேஸ்ட் ஆகுது. வீணா டப்பிங் தியேட்டருக்கு வேற வாடகை கட்டுறோம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பாடு என்னாச்சுன்னு பாருங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வர போறாங்க. அப்புறம் எங்களை குறை சொல்லாதீங்க. 2 முக்கியமான வாய்ஸ் வேற எடுக்கணும் சார். 2 பேருக்கும் வேற இடத்துல டப்பிங் வேற இருக்கு. அவங்கள சீக்கிரமா அனுப்பணும் சார். மேனேஜர் சார், என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் சார். பாருங்க சார். ப்ரொடக்ஷன் ஆள் கொஞ்சம் ஃபோன் அடிங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஹலோ சார். சரிங்க சார். தினேஷ் சார், மெஸ்ஸில் சொல்லி சாப்பாட்டை நிப்பாட்டிட்டாங்க சார். சார் என்ன சொல்றீங்க சார்? ஆமாங்க சார். சாப்பாடை நிறுத்திட்டாங்களா? யார் நிறுத்தினா? எதுக்கு? சுபாஷ் சார் தான் சார். சாப்பாடு மட்டும் இல்லை சார், எல்லா வேலையும் நிப்பாட்ட சொல்லிட்டாரு. டப்பிங் தியேட்டர் கூட இனி நமக்கு கிடைக்காது சார். மேடம், மேட்ரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் பிருத்வி சாருக்கு ஃபோனை போட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹாய் கயல். அந்த 3 பேரும் படம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லல பிருத்வி. வேகமா போயிட்டாங்க. இப்போ இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வாட்? என்ன பிரச்சனை? டெல் மீ. எதுவா இருந்தாலும் நான் உடனே சார்ட் அவுட் பண்றேன். சுபாஷ் சார் எல்லா வேலையும் நிறுத்த சொல்லிட்டாராம். டப்பிங் தியேட்டர் கூட நமக்கு கிடைக்காதாம். எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்கும் பிருத்வி. வாட் நான்சென்ஸ். ஏன் படத்து வேலை எல்லாத்தையும் ஹெல்ட் அப் பண்ணிட்டாங்களா? வெயிட், நான் சுபாஷ் கிட்ட பேசுறேன். ஓகே பிருத்வி. Damn it.
பிருத்திவி சார். ஹலோ சார். தினேஷ், பார்ட்னர் ஃபோன் எடுக்கல, ஏதோ பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இட்ஸ் நாட் அ மேட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிருங்க. என்ன விவரம்னு நேரில் பேசுறீங்க. ம், ஓகே. ம், ஓகே சார். அப்புறம் தினேஷ், சொல்லுங்கள் சார். கையிலையும் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. போய் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார், ஷூர். என்ன சொன்னாரு? பிருத்திவி சார் நம்ம 2 பேரையும் சுபாஷ் சார் போய் பார்த்துட்டு வர சொன்னார். சரி வாங்க போலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன் கையா. அதான் இப்போ நீ இருக்கே. ஐ மிஸ் யூ கையா. சார், பிருத்திவி சுபாஷ் பிரச்சனை என்னாச்சு? கவுன்சில்ல இருந்து பிருத்திவி பார்க்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? பிருத்திவி பேசுறது நியாயமா தான் இருக்கு. படத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே. வாங்க மேடம். என்ன மேடம் திடீர்னு? ஒரு சரி வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க மேடம். சார் உட்காருங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன மேடம் திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் மேட்டர் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு தெரியாதா, வனமோகினி படத்தை சுபாஷ் நிறுத்திட்டாராம். ஏகப்பட்ட பிரச்சனையாம். பிருத்திவிக்கும் சுபாஷுக்கும் அடிதடி மட்டும்தான் நடக்கலையாம். அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி போச்சா? நீங்க கேள்விப்படலையா சார்? தெரியும் மேடம். இப்ப கூட அத பத்தி தான் நானும் என் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். சம்பத் சார், சொல்லுங்க மேடம். இது கரெக்டான டைம். இத நாம யூஸ் பண்ணியே தீரணும். மேடம், நீங்க என்ன யூஸ் பண்ணுங்கறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியல மேடம். சார், வனமோகினி இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் பிருத்வி டேட் ஃப்ரீயா தானே இருக்கும். பிருத்வி கிட்ட பேசி உடனே அந்த டேட்டை வாங்கிடுங்க சார். நம்மளோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். பிருத்வி இப்போ ஃப்ரீயா தான் இருப்பாரு. ஆனா ஏதோ பிரச்சனையாகி படத்தை நிறுத்திருக்காங்க. புயலுக்கு பின்னாடி அமைதி மேடம். இது என்ன மாதிரி மனநிலையில இருப்பாருன்னு நமக்கு தெரியல. இப்ப போய் நான் அவர்கிட்ட எனக்கு டேட்டு கொடுங்கன்னா அது நல்லா இருக்குமான்னு நான் பாக்குறேன். சார், அவர் வனமோகினிய முடிச்சிட்டு வரேன்னு சொன்னப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு அவர் யோசிக்கலையே. அநியாயத்துக்கு ஷூட்டிங் தள்ளி போனா நீங்க வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்கன்னு அவர் யோசிச்சாரா? அந்த மாதிரி தான் சார் இதுவும். நீங்க தைரியமா கேளுங்க. ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க சார்? எனக்கு என்னமோ இப்ப கேக்குறது நல்லதுன்னு தோணுது. விறுவிறுன்னு படத்தை முடிச்சிடலாம். இத சொல்லிட்டு போலான்னு தான் அவசரமா நான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே மேடம். அப்போ வரேன். போயிட்டு வாங்க. ஓகே மேடம். வாங்க. சரி மேடம், நான் பிருத்விகிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். சரிங்க மேடம், நல்லது. ஓகே, வாங்க. நாங்க வரோம். வாமா. ஓகே மேடம். சம்பத் சார், நேத்ரா இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. படம் ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கு பணம் வரும். அந்த நினைப்புல தான் ஏதோ பெருசா படத்து மேலேயும் உங்க மேலேயும் ஏதோ அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நமக்கு தெரியாதா? டேட்டு கேட்டது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். வனமோகினி படத்தை டிராப் பண்றாங்கன்னா பிருத்திவி வச்சு படம் பண்றது உங்களுக்கு ரிஸ்க் சார். பிஸ்னஸ் பண்ணவே முடியாது சார். எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க சார். நீங்க சொல்றது கரெக்டு தான். இவங்க சொல்றது எல்லாம் வச்சு நாம எந்த முடிவும் எடுத்துட முடியாது. இந்த அம்மா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேற விதமா பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். பிருத்வி ஏதாச்சும் என்கிட்ட பேசுறாரான்னு பாப்போம். அதான் சார் கரெக்ட். சார், இப்போதைக்கு எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன் சார்.
சார் உங்களை பார்க்கறதுக்கு கையல் தினேஷ்னு 2 பேரும் வந்திருக்காங்க சார். சரி வர சொல்லுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார். படம் பார்த்துட்டு இவங்க 3 பேரும் பேசாமல் வந்துட்டாங்க. நீங்களும் அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ மொத்த வேலையை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டீங்க சார். ஏன் சார்? என்ன தினேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உங்க ஷார்ட் பிலிமை பார்த்து ஃபீல் ஆகி படம் பண்ணா உங்களை வச்சு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி தானே உங்களுக்கு படம் கொடுத்தேன். பொறுப்பா தரமா எடுப்பீங்கன்னு நினைச்சு தானே கொடுத்தேன். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? சார் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தெல்லாம் படம் கொடுக்கலாமா சார்? அது வெறும் 3 நிமிஷம்தான். 2.5 மணி நேரம் படம் பார்க்கறது சாதாரண விஷயமா? ஆடியன்ஸை அப்படியே கட்டி போடணும். இந்த காலத்தில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறது லேசான காரியம் இல்லை. அதுக்கு ரொம்ப மெனக்கடணும். போட்ட காசை அப்போ தான் எடுக்க முடியும். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது சார். சினிமாவே ஏதோ மாற்ற வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வித்தியாசமாக படம் எடுக்கிறேன்னு சொல்லி ப்ரொடியூசரை நடுத்தருக்கு கொண்டு வந்துடுறாங்க. சார் சினிமா மாற்ற வரல சார், பொறுப்புணர்வை விட நல்ல கதை சொல்லியிருக்கோம். இந்த சமூகத்தில் ஒரு தரப்பு மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கோம். பழங்குடி மக்கள் தாக்குதலை உணர்வுபூர்வமாக நாங்கள் காட்டியிருக்கோம். மக்களோட பிரச்சனையை சொல்கிறது தானே சார் சினிமா. அதை தான் சார் நான் செஞ்சுருக்கேன். உங்களோட சமூக அக்கறையை சொல்றதுக்கு என் காசு தான் கிடைச்சதா? சார் கதை முழுக்க உங்ககிட்ட சொல்லி தான் சார் ஓகே வாங்கினேன். உங்ககிட்ட சொன்னது தாண்டி நாங்கள் எதுவுமே எடுக்கலையே சார். இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே சார். சொல்லுங்கள் சார், இது எந்த வகையில் சார் நியாயம்? நியாயம் அநியாயம் பேசுறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. கதை சொன்ன நீங்க, ஆனா நீங்க சொன்ன ஏதாவது படத்துல வந்ததா? ஒரு சினிமாவுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லாம ட்ரையா தானே இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற ஃபீல் தான் கிடைச்சது. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். மொத்தத்துல எதுவுமே சரியில்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். பொத்தாம் பொதுவாக பிடிக்கலன்னு பேசுறது நியாயமே இல்லை சார். நீங்கள் கதை கேட்டப்போ இருந்த மைண்ட் செட் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுக்குறாங்க சார். இந்த பாருமா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காணாது. இது உனக்கு முதல் படம். ஏற்கனவே நீ நடிச்ச 2 படம் பாதியிலே நிற்குது. இதெல்லாம் நினைவில் வச்சு பேசணும். சார் ப்ளீஸ், படத்தை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். பர்சனலாக எதுவும் பேச வேண்டாம். எதுமா பர்சனல் விஷயம்? எது பர்சனல் விஷயம்? இப்போ நாங்கள் 4 பேருக்குள்ள நாசுக்கா நாகரிகமாக அந்த விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். இப்போ இதை வெளிப்படையாக பேச வச்சுட்ட நீ. இந்த படத்தோட மொத்த மைனஸே நீ தான். சுபாஷ் யார் பண்ண பெரிய தப்பே உன்னை கமிட் பண்ணதான். சார் சார் அபாண்டமா ஏன் மேலே பழி போடாதீங்க சார். ஆமாம்மா, உன்னை புண்படுத்துறது எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. எங்கள் அனுபவத்தை நீ கொஸ்டின் பண்ணுறப்ப நாங்கள் பேசாமல் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உன்னை ஸ்க்ரீனில் பார்த்த உடனே சுரீர்னு ஆகிப்போச்சு. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் கெஸ் பண்ணது எதுவும் மாறினதே இல்லை. கத்துக்குட்டி நீ என்னன்னா நல்ல படம் நல்லா வந்திருக்குன்னு அது இதுன்னு எங்களுக்கு புத்திமதி சொல்கிற. இதை பாரு, சினிமா ஒன்றும் விளையாட்டு இல்லைம்மா, அது பெரிய விஷயம். இதை பாருமா, பார்வை இல்லாத ஒரு குழந்தைய வச்சு படம் எடுத்தா கூட அதை பார்க்கறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கணும். அப்போ தான் ஜனங்க ஏற்றுக்குவாங்க. கஷ்டம் கவலைன்னு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இந்த சமூக விழிப்புணர்ச்சி அது இதுன்னு சொல்லி மக்களை புண்படுத்தி அனுப்பக்கூடாது. இதெல்லாம் தெரியாம ரோட்ல கில்லி தாண்டி விளையாடுற வயசுல படம் எடுக்க வந்துட்டீங்க. சோசியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னா கூட்டமா எல்லாரும் போய் ஆறோ குளமோ தூர் வாருங்க, சாக்கடையை சுத்தப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் காசை எதுக்காக அழிக்கிறீங்க?
சார் அந்த அவேர்னஸை தான் சார் நாங்க படத்துல சொல்லியிருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியா பேசுறமா? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்காங்க தெரியுமா? யாராச்சும் உன்ன மாதிரி கருப்பா கலை இல்லாம இருக்காங்களா? எல்லாரும் கலரா லட்சணமா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? போய் கண்ணாடியில பாருமா. இங்க பாருங்க கயல், இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவோட தல விதியை நிர்ணயம் பண்றவங்க. இவங்க கூட நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இவங்கெல்லாம் ஏன் சார்பா பேச வந்திருக்காங்க. வாக்குவாதம் வேண்டாம். அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. சார் நான் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசல சார். உங்களோட பார்வை மத்த படத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். இது வேற மாதிரியான படம் சார். கதைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தினேஷ் பண்ணிருக்காரு. நாங்க எல்லாருமே வனமோகினிக்காக உசுரை கொடுத்துதான் சார் உழைச்சிருக்கோம். ஏம்மா உழைச்சிருக்கோம் அது இதுன்னு பேசுறியே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா? ஓடாத படத்தை எப்படி ஓட வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு விதண்டாவாதம் பேசுற. நாங்க கரெக்டா கெஸ் பண்ண படம்லாம் 100 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. எங்க வார்த்தையை கேட்காம உதாசீனப்படுத்தின படங்கள்லாம் தியேட்டரை விட்டு தான் ஓடி இருக்கு. படத்தை ஓட வைக்கிற வழியை பாரு. நீ நடிச்ச படம் உனக்கு நல்லா தான் இருக்கும். இங்க பாருங்க, வீணா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க கூட பேச ஒண்ணும் இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், நான் பிருத்வி நம்பி தான் பணம் போட்டேன். எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இப்ப அவருக்கு பதிலா நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமும் இல்ல, நான் உங்க கூட பேச தயாராகவும் இல்ல. சோ தயவு பண்ணி நீங்க போய் பிருத்வி அனுப்புங்க. I'll talk to him. இது உனக்கு முதல் படம். ஏற்கனவே நீ நடிச்ச 2 படம் பாதியில நிக்குது. இதெல்லாம் நினைவுல வச்சு பேசணும். இந்த படத்தோட மொத்த மைனஸே நீதான். சுபாஷ் சார் பண்ண பெரிய தப்பே உன்னை கமிட் பண்ணதான். உன்னை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே சுரீர்னு ஆயிப்போச்சு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்காங்க தெரியுமா? யாராச்சும் உன்ன மாதிரி கருப்பா கலை இல்லாம இருக்காங்களா? எல்லாரும் கலரா லட்சணமா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? போய் கண்ணாடியில பாருமா.